முழுமையான வாழ்க்கை அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்படி முழுமையான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், ஜென்மாந்தத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வயசு. போகிற வழி பூத்திருக்கும் பூவெல்லாம் யாருக்கு? செடிகளில் எவ்வளவோ பூ இருக்கு, எல்லா பூவும் சாமிகிட்ட போகிறது தான். சில பூ சாமிகிட்ட போகிறது, சில பூ நம்ம கழுத்தில் தொங்குறது, சில பூ தலையில் பொண்கள் தலைக்கு பாடைக்கும் போகிறது. சில பூக்கள் அதுலேயே வாடி வதங்கி கீழே போயிருக்கு. எந்த பூ என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோ அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அது போய் சேர்றது தான். அது மாதிரி நீங்கள் செம்மாந்தத்தில் செஞ்ச புண்ணியம் தில்லை நடராஜன் லோகம் முழுவதும் நீ பார்த்துருக்கலாம். மார்க்கண்டேய சுவாமி பக்கத்தில் இருக்கார், அது பக்கத்தில் தில்லை நடராஜன். புண்ணிய பூமியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த பூமியில் காலை வச்சு நடத்தணும் அப்படின்னா அது பூர்வ ஜென்மத்தில் செஞ்சிருக்க புண்ணியத்தினால தான். அந்த நடராஜ சுவாமி அவருக்கு மற்ற கோயிலில் அப்படின்னா இப்போது பத்மநாப சாமி கோயிலாம் நம்பி அங்கேயே இருப்பார். ஒரு 4 வருஷம் 5 வருஷம்னா போயிடுவாங்க, வேற ஒருத்தர் வருவாங்க. சபரிமலையில் 1 வருஷம் தான் இருப்பார் சாமி, அப்புறம் வேற இருப்பாங்க. இன்னொரு அப்படி ஒரு 300 குடும்பம் சுவாமிக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணினவர்கள். அந்த நடராஜருக்காக டெய்லி பூஜை அபிஷேகம் தன்னோட அர்ப்பணம் பண்ணி ஒரு 10 300 அப்பேற்பட்ட சுவாமியே நம்பிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ளவாழ கூட்டிட்டு வந்து இதை நடத்துறது ஒரு புண்ணியமான காரியம். அந்த விசேஷத்தை நீங்கள் நடத்திட்டு மார்க்கண்டேயனுடைய மந்திரத்தை சொன்னால், மார்க்கண்டேயன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருக்கடையூரில் மார்க்கண்டேயன் என்றும் 16 அதான் அந்த சஷ்டியோரை பற்றி பண்ணினா மீண்டும் சதாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு இது உண்டு. அப்படி அந்த மார்க்கண்டேயனை இங்கே ஆவாகனம் பண்ணி, மகாகணபதியை ஆவாகனம் பண்ணி, தில்லை நடராஜனை ஆவாகனம் பண்ணி, அபிராமியை ஆவாகனம் பண்ணி, அஷ்டதிக்பாலகர்கள்லாம் ஆவாகனம் பண்ணி, இந்த குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு யாரும் குறைவும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் பிராமணர்களை வைத்து வேதம் எழுதணும்னா லெட் நோ பி தாட் வித் கம்ப்ளீ எவரிதிங். வேதவியாசர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மகாபாரதம் எழுத போகிறேன் பகவானே, பிள்ளையாத்துவே கேட்குறார். நான் ஒரு காவியம், மகாபாரதம் ஒரு காவியம், ராமாயணம் ஒரு காவியம், இதிகாசங்கள் 2. அதில் உன்னதமான ஒரு காவியம் மகாபாரதம். அந்த பாரதத்தை நான் எழுத போகிறேன், எனக்கு நீ அருள் புரியணும்னு மகாகணபதியிட்ட கேட்குறார். கணபதி சொல்கிறார், என்ன வேணும்னு கேட்குறாரு. லெட் நோபல் தாட்ஸ் கம் டு எவரிதிங். என்னை சுற்றி இருக்கிற 8 திசைகள்லேருந்து நல்ல எண்ணங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். நல்ல எண்ணங்களை கொடுத்துட்டு இருந்தால் நான் நல்லதே எழுதுவேன். அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் வந்ததுனால தான் நல்ல வேலை நம்ம கொடுத்துருவோம். எண்ணங்கள் நல்லா இருக்குன்னா சிந்தனை செய்வனமே சொல்கிறாங்க. நல்ல சிந்தனை நல்லா இருந்ததுனால, எண்ணங்கள் நல்லா இருந்ததுனால நல்லவர்கள் கூடியிருக்கிறார்கள். அதுவும் சதாபிஷேகம் 82 வயசு சொல்லியாச்சுன்னா, விஸ்வபரமாத்மா வந்து ஒரு 6 பேர் நமஸ்காரம் பண்ணுறார். இந்த 6 பேரில் ஒருத்தர் சதாபிஷேகம் கண்டவர்கள். 1000 துறை கண்டவன் சதாபிஷேகம் நடத்துகிறார். 1000 சந்திரனை கண்டவர்கள் சதாபிஷேகம் நடத்துகிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறார்? சதாபிஷேகம் நடந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவே ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். நாளைக்கு முகூர்த்த ஆன உடனே கிருஷ்ண தேவியில் வருவார். எட்டு அன்னதானம் கொடுக்குறவங்க நமஸ்காரம் பண்ணுறார். வேத பண்டிதர் நமஸ்காரம் பண்ணுறார். அப்படி ஒரு 6 உண்டு. அதில் முக்கியமாக இந்த சதாபிஷேகம் ஆனவான கிருஷ்ண பரமாத்மா நமஸ்காரம் அதாவது ஐதீகம். நாளைக்கு நமக்கு டைம் ஆகிடுது, நிறைய கதைகள் சொல்லலாம். ஒரே ஒரு தெளிவாக வந்து பேச சொன்னதுனால என்ன, வெங்கடேசன் வந்திருக்கா, ஒரு புண்ணியமான இடம். நம்ம இந்த கோவில் நம்ம மூகாம்பிகை கோவில், தட்சிண மூகாம்பிகை கோவில் பெரிய ஜோசியராக இருக்கும், பெரிய பூஜை பண்ணுறவராக இருக்கும். அவர் இங்கே வந்திருக்கிறது அதை விட பூவோடு சேர்ந்த 4 மணக்குன்ற மாதிரி கூட கொஞ்சம் மனமாகிடுச்சாங்க. நல்லவர்களை வந்து நம்ம மனசில் நினைச்சாலே அவங்க வந்துடுவாங்க. நம்ம கூப்பிடணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை கூப்பிடாமலே எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்த விசேஷம் அவ்வளோ அழகாக அப்படி பல மலர்களெல்லாம் சேர்த்தா தான் ஒரு மாலை, நல்ல மாலை கிடைக்கும். அப்படி நான் வேதப்படுத்துவர்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு மலர் மாலையாக நாளைக்கு இந்த மாலையெல்லாம் சேர்த்து தான் ஒரு மாலை போட போகிறாங்க. வேதங்கிற மாலையை அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ண போகிறாங்க. வேதம் எல்லாரும் படிக்க முடியாத வேதம் படித்தவர்கள் இந்த அகத்திலே வந்து, இந்த கிரகத்திலே வந்து நல்ல விஷயங்களை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்பம் விருத்தி அடையும். சதமானம் பகுதி சதாய புருஷ சதேந்திரிய ஆகி சேவேந்திரிய பிரதிருட்டது. உங்களுடைய 100 வயசு காலம் அதுக்கும் மேலையும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ட்டு வேதத்தால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணி
கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கல்லாத வலிமையும் குன்றாத இளமையும் கல்லு பிணியில்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத மனைவியும் அபிராமியில் சொல்றார். அம்பா எப்படி இருக்கணும்னா, ஒரு பெண்ணுக்கு கையலுக்கு ஜாதகம் எடுக்கும்போது வீட்டுக்கு மகாலட்சுமி ஏற்றுற விளக்கேற்றுக்கு மகாலட்சுமி கூட்டிட்டு வாங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணை கூட்டிட்டு வாங்க அந்த காலத்தில் சொல்ல மாட்டாங்க. ஜாதகம் தான் மகாலட்சுமி கொடுப்பா. மகாலட்சுமி காலத்து நேரம் விளக்கு ஏற்றின நேரம் அந்த வீடு சுருக்கமாகணும். அந்த மகாலட்சுமி அங்கே இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கும். இப்போ எல்லா வீட்லையும் மகாலட்சுமி விளக்கேற்ற வீட்டில் மகாலட்சுமி இருக்கான்னு சொல்ல முடியாது. நம்ம செஞ்ச புரிதங்களை அனுசரித்து அது வரும். அப்படி அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் கீர்த்தினா புகழ். இந்த புகழ் எப்பவுமே நிலைச்சிருக்கணும். 82 வயசுல அவர் ஐயசாமி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இன்ஜினியராக இருந்து குழந்தைகளை பெற்று பையனை பெற்று பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி பேரனை எடுத்து அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்தி இந்த குடும்பத்துடைய பாரம்பரியம் புகழ் மங்கக்கூடாதான். அம்பாள் அப்படி கேட்கிறாரு. தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும். கொடையில என்ன தெரியுமா, அங்கேருந்து சாமிகள்லாம் வராங்க, அவர் வராது இவர் நிறைய மக்களும் நிறைய தானம் பண்ணினாதான் உலகத்துல சிறந்தது என்ன தானம். நமக்கு என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் வேண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. என் மனசாட்சிக்கு தெரியும் என்ன இருக்குன்னு. அப்போ நான் எடுத்து கொடுப்பேன். எல்லாத்தையும் கொடுத்து தெரியா போகலாம். இருக்கிறது அவனுக்கு தெரியல, பெரிய கொடுக்கணும். கர்ணன் நல்ல கொடைவள்ளல். கர்ணன் பிறக்கும் போது கவசகுண்டலத்தோட பிறந்தான். அப்படி சூரிய பகவான் கொடுத்தார். அதுலேருந்து எடுத்து கொடுத்தான். ராமணர்கள் அப்படி இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அப்படி நல்லவராவது அம்மா வளர்த்து ஒண்ணுமே இல்லாம தான் பிறந்தோம் இல்லையா. ஒன்றும் இல்லாமல் பிறக்கும்போது திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடும். வேதம் படிச்சிருக்காரு, 4 சம்பாதிக்க வெளியூர் போறாரு. இங்கே இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க, சம்பாதி கடல் கடந்து போறீங்க. திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடி கொண்டு என்ன கொண்டு வந்தியோ அதுலேருந்து தியானம் பண்றதா நீ தாண்டா கர்ணன். கர்ணன் அது திரேதாயுகம். கலியுகத்துல நான் சம்பாதிச்சிலிருந்து இங்கே 4 பேருக்கு என்ன கொடுக்குறானோ அவன் தான் கர்ணன். அவன் கொண்டு வந்தான். பிறக்கும் போது எல்லாம் இருந்து நம்ம பிறக்கும் ஒன்றும் இல்லையே, துணி இல்லாமல் பிறந்தோம். அப்புறம் தானே திரவியத்தை தேடினோம். அதுலேருந்து நீ என்ன கொடுக்க போற, அங்கேதான் ஒரு சொந்த முக்கியம் அப்படின்னா. அதனால தடைகள் வாழாத கொடை. அம்மா அபிராமிகிட்ட கேட்கறாருன்னா போட்டு என் பிள்ளை இடத்துல இருக்கலாம் உன்னோட குழந்தைதாம்மா, தடை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்கறதுக்கு வேண்டாமா, சம்பளம் வாங்கினா நான் செலவழிக்க முடியும். அதாவது நீ கொடுத்துட்டே இருக்கு. மகாலட்சுமி கடாட்சம் வேணும். மகாலட்சுமி மகாலட்சுமி மகாகாளின்னா மகாலட்சுமி சரஸ்வதி சொல்றா. அந்த லட்சுமியோட கடாட்சம் நீ எனக்கு தந்துக்கிட்டே இருக்கு. அப்படி தந்துக்கிட்டே இருந்தால் போறாது, தந்ததுலேருந்து 4 பேருக்கு கொடுக்கறதுக்குள்ள மனசையும் கொடு. தடைகள் வாராத கொடை கொடுக்கணும்னு நினைக்கும் போது தடை சொல்றதுக்கு ஆளை நிப்பாட்டினாங்க. அதுக்கு என்ன கொடுக்குற, அவர் சோம்பேறி அப்படின்னு எவ்வளோ சொல்ல வச்சுறாரு. அந்த மாதிரி ஆள். அதனால முதல்ல சொல்றாரு, லெட் நோபிள்ட நல்ல எண்ணங்களை கொடுத்தனா இந்த தடைகள் வராது. தடைகள் மாறாத கொடை, தொலையாத நிதியம். நிதியம் சொன்னால் நான் சேர்த்து வச்ச பொருள் புகழ் கஷ்டப்பட்டதெல்லாம் வீட்டு தொடங்கி போயிடக்கூடாது. அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறாரு. தொலையாத நிதியமும் போனாத கோல். கோல்னு அரசாட்சி. ஒரு வீட்டில் புருஷனும் முண்டாட்டி அந்த குழந்தையோட நல்ல அரசாட்சி நடத்தினா அந்த லோகம் பூரா நல்லா இருக்கும். அடுத்த வீடு பக்கத்து வீட்டுக்குலாம் போக வேண்டாம். என் வீடு நல்ல அரசாட்சி நடத்துகிறோம், அந்த வீடு நல்ல அரசாட்சி நடத்துகிறோம், அப்போ லோகம் பூரா நல்லா இருக்கும். போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. தமிழ் எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, ஒரு துன்பம். அம்பாள் என்னோட அம்மா இல்லையா, நான் குழந்தை போய் கேட்குறேன், ஒரு துன்பம் எனக்கு எதிராதுமா, என்னால் தாங்க முடியாதுமா. ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில். அம்மாவுடைய பாதம் எப்படி இருக்கான், தூய்மையிலும் தூய்மை துய்ய. இலக்கணம் படித்தா தெரியும். தூய்மைன்னு வாத்தியார் கேட்பா, தூய்மைனா என்னடா, தூய்மையிலும் தூய்மை துய்ய. துய்யனின் பாதம் அப்படி இருக்கா அம்பாவுடைய பாதம். சென்ட் தாமஸ் போட்டிருக்காங்க, தூய மரியன்னை காரியம். எதுலேருந்து வந்தது, நம்ம இந்து தர்மத்திலேருந்து வந்தது. இந்து தர்மத்தில் காரணம் இல்லாத காரியமே கிடையாது. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய கொண்டவர்கள் கூட்டுக்கிறாய். அலையால் பத்மநாப சுவாமிக்காரு அறையில கடல் மேல ஆதிசேஷன் மேல படுத்திருக்காரு. அலையாளி அறிவியல் தூங்கிட்டு 5 மாயனது தங்கையை ஆதிகடவுள் திருக்கடவுள் இருக்காரு. ஆதிகடவுளின் வாழ்வு பார்வதி தேவியை
எப்படி இருக்காதுமா அன்பு அகலாத மனைவின்னு சொல்லாருல, அது இங்க கொண்டு வந்தாரு. ஆதி கடவுரின் வாழ்வு அமுது ஈஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுக பாணி அருள் வாமி அபிராமி. அமுது சாப்பிட்டான் இல்லையா நீலகண்டன், விஷம் சாப்பிட்டுட்டான், கழுத்தப்பை அம்பாள் பிடிச்சிட்டா, அதனால நீலகண்டன் அங்க இருக்கான். விஷம் சாப்பிட்டு என் கணவன் பக்கத்துல ஒரு க்ஷணம் கூட நீங்காம அவருக்கு நான் சுகம் கொடுத்துருக்கேன். அந்த அம்பாள் அமுது ஈஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள் பாமி. அப்பேற்பட்ட அந்த அபிராமி எல்லாருக்கும் சுகம் தரட்டும், நல்ல வாழ்வ தரட்டும். அந்த அபிராமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நாளைக்கு தானே சதாபிஷேகம் கணவன் எல்லாம் நடத்தி மாங்கல்ய தானம் நடத்தி இன்னும் 100 ஆண்டு காலம் நீங்களே வந்து ஒரு பொன் விழா நடத்தணும் அப்படின்ட்டு அம்பாளையும் சுவாமியும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஐயாவையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பெரிய கோவிலே கட்டியிருக்காருங்க, தட்சிண முகாமிகள் கோவில் இருக்கு. அப்படி அவங்கெல்லாம் வந்து நடத்திருக்காங்க. எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான். வேதம் படித்ததுனால நான் உயர்ந்தவங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேதம், அவருக்கு தெரிஞ்ச இன்ஜினியர். நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், அது படிக்க தெரியும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் தான் என்னை வந்து பார்க்குறோம். இப்போ இங்கே யாரும் உயர்ந்தவர்கள், யாரும் தாழ்ந்தவர்கள், எல்லாரும் அகத்தியர் வந்துதான். உயர்வு தாழ்வீதான் நிலைவன் அகத்தியர் சொன்னார். ஒரு பக்கத்தில் போய் நில்லுங்கிறவங்க சொன்னா இருக்காரு. சிவபெருமான் சொல்றாரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இங்கே கிடையாது, எல்லோரும் சமம்தான். எல்லோருக்கும் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புகள் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லாத்தையும் பகுத்து கொடுத்துட்டான். குணத்தையானாலும் வேலையானாலும் மகாலட்சுமி கடாசமானாலும் பகிர்ந்து கொடுத்துட்டான். அந்தந்த வேலையை நீ செய்து தெய்வமே வச்சிருந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு பகவானே வச்சிருக்கான். அதனால இங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் சமம்தான். அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் வேலை படிக்கிறோம், கொஞ்ச நேரம் பசிக்குது, அப்போ ஒரு சமயக்காரன் பசி சாப்பாடு போட்டாலுமே நான் சாப்பிட முடியும். அப்போ அவனை விட நான் தாழ்ந்து தானே இருக்கேன், என்னை விட அப்போ எல்லாருமே உயர்ந்துதான் இருக்கான். அதுக்குன்னு ஒரு சின்ன கதை கூட இருக்குது. திருவொற்றியூரில் சிவனுடைய சன்னிதானம் இருக்கு. ஞானசம்பந்தர் சின்ன பையன், அப்பர் வயசானவர். 2 பேருக்கு போட்டு பாட்டு பாடுற, பாட்டு பாடி நிறைய திறக்க வைக்கணும். பெரிய வயசானவர் பாடுறார், செவி நிறைய பாட்டு பாடுறாரு, நல்லா திறக்கலை. வயசாயிடுச்சு, எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்குது, என்னால் முடியல. ஞானசம்பந்தம் நீங்களே பாடுங்க வயசு. ஞானசம்பந்தம் ஒரு பாட்டை பாடினோடனே பட்டாரம் நடக்கிறது. சிவன் அங்கேருந்து காட்சி கொடுப்பார். பெரிய பெரிய காலில் விடுவார். எத்தனை பாட்டு பாடினேன்னா பகவான் முன்னாடி எத்தனை பாட்டு பாடினேன், தொண்டை வரிசை. அந்த பகவானுக்கு எனக்கு காட்சி கொடுக்கல, பாட்டு வயசுலேருக்கு காட்சி கொடுத்தாரு. நமஸ்காரம் பண்ணாதீங்க, அப்படி இல்லை. அதாவது ஒருத்தர் தாழ்த்தல் அவர் இந்த அதுக்கு தான் அந்த கதையை சொல்ல வந்தேன். ஞானசம்பந்தம் அப்படி இல்லை ஐயா, இங்கே பாடின பாட்டு இருக்க ராகமாக கேட்க வந்து நல்லா இருந்தது, கேட்டு மெய்சிலிருந்து மயங்கி போயிட்டாரு. ஒரு பாட்டு பாடினேன், நிறுத்துடா நாராசமா இருக்குன்னு கதவை திறந்துட்டாரு. நான் ஒன்று நல்லா பாடினேன். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவனை உயர்த்தம் தாழ்ந்தவர்கள் சமநிலை, எல்லாரும் ஒன்றுதான், யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லைன்னு புராணங்களில் நிறைய விதங்களை நிறைய விஷயங்கள் சொல்றது. அது இந்து தர்மத்தில் இதெல்லாம் சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை ஓம் பண்ணுறீங்களே, பூஜை பண்ணுறீங்களே, இல்லை ஒரு விசேஷம் நடத்தினா நம்ம வீட்டில் வந்து பல பேர் அவங்க பயன்படுறாங்க. பூ வாங்குறீங்க, 10,000 5,000 பூ வாங்குறீங்கன்னா எத்தனை செடிகள்லேருந்து பூ பறிச்சு கொண்டு வந்தாங்க. அவனுக்கு அந்த பைசா போய் சேரல, பூ கட்டுறாங்க, அவனுக்கு அந்த பைசா போய் சேரல. நம்மளால் அவங்க வீட்டில் 10 நாள் அனுப்பிடுவோம். வேத விற்பனர்கள்லாம் இங்கே வந்து வேதம் சொல்கிறாங்க, இங்கே கொடுக்குற தட்சணை எங்கள் வீட்டில் 20 நாள் சாப்பிடும்போது அந்த வயறு வாழ்த்தும், அந்த நெஞ்சு வாழ்த்தும். சமையல்காரர் வந்துட்டாரு, சமையல் பண்ணுறாரு, அவருக்கு கொடுக்குற தட்சணை ப்ரொவிஷனல் ஸ்டோரில் போய் ரூபா கொடுக்குறோம், 10 நாள் காய விடும். அப்போ எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தக்கூடிய விசேஷம் தான் நம்முடைய இந்து தர்மத்தில் நல்ல காரியம் சொல்கிறாங்க. எதுவுமே தப்பே கிடையாது. எப்போ உற்றார் உறவினர் எப்போ சேர்க்கறது? தனி ஒரு மரம் தோப்பாக 5 விரல் தனித்தனியாக இருக்குது, 2 விரல் சேர்ந்தாதான் ஒரு சொடக்கு சத்தமேன்னு சொல்லியிருக்கான். அப்போ தனி ஒரு மரம் தோப்பாகாது. எல்லாரும் சேர்ந்து அண்ணன் தம்பி சுற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கொடுப்போம். அது இந்த காலத்தில் அப்படி இப்படி போனாலும் விசேஷங்கள் தான் தேர் அப்படின்றான். தேர் டெய்லி இருக்க முடியாது, அதுதான் மாதம் தேர் வச்சுருக்க ஊர் கூட அன்றைக்கி வந்து தேரை நிறைய ஊர் கூடி தேரை எடுப்புன்னு சொல்கிற மாதிரி விசேஷத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு விசேஷத்தை பகுதியாக நடத்தி கொடுப்போம் அப்படின்னு அந்த விசேஷங்கள்லாம் வச்சுருக்கோம். அப்படி ஒரு நல்ல விசேஷம் சதாபிஷேகங்கிறது நாங்கள்லாம் அந்த விஷயத்துமா தெரியாது. சதாபிஷேகம் பார்க்கறதே ஒரு புண்ணியம் இல்லையா?
52 ஆண்டு காலம் அங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன காலம் அப்படி இருக்கு. இப்போ ஏன்னா திரேதாயுகத்துக்கும் கலியுகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. திருவட்டாரில் போன சுவாமியை பார்த்தோன்னா திரேதாயுகத்தில் பிரதிஷ்டை, அவருக்கு நாபிக்கமலம் கிடையாது. ஆனால் கலிகாலத்தில் பிரதிஷ்டை பண்ண பத்மநாப சுவாமிக்கு நாபிக்கமலம் உண்டு. அப்போ ஒரு யுகத்தில் ஒரு விதமாக இருக்கு. நம்ம பிறந்திருக்கிறது கலிகாலத்தில். இந்த கலிகாலத்தில் கிருஷ்ண பெருமான் அழியக்கூடிய காலம். காலம் அழியணும். பம்பரம் சுற்றிக்கிட்டா சுற்றும், கீழே விட சொல்ல ஸ்பீடாக சுற்றும், கீழே விடத்துக்குண்டான அழிவு. அது மாதிரி கடைசி அழியக்கூடிய காலத்தில் அநியாயங்கள் நிறைய நடக்கும். அந்த அநியாயங்கள்லேருந்து நமக்கு மாறணும். இந்த மாதிரி சத்சங்கங்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாமவராலனே. ராமனுடைய சகசநாமம் பூரா படிக்க வேண்டாம், ராமான்னு 2 வார்த்தை சொன்னால் போதும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு பகவானுடைய நாமத்தை மனத்தில் ஸ்மரணை பண்ணி சிந்தனை பண்ணினாலே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நல்ல காரியத்தில் எல்லாரும் சேர்ந்து விசேஷம் நடக்கவே. நாளைக்கு மாநில எல்லாரும் இன்னும் 100 வயசுக்கு விசேஷம் நடக்கணும். பெரியவங்களையும் அந்த நவராத்திரி பிரார்த்தனை செய்து எல்லாரும் நமஸ்காரம் விட்டு 5வது நமஸ்காரம் பூர்த்தி பண்ணிக்கிற ஏதாவது தவறு இருந்தால் பண்ணிட்டு நல்லது முதல் எடுத்துட்டு கெடுதல் இருந்தால் எங்கிட்டே நான்காவது பொறுப்பு. அரஹர நம பார்வதி ஐயா முதல்ல பாடின பாடல் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப பொருள் வாய்ந்தது. ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். அந்த பாடல் நாவுக்கரசரால் அருளப்பட்டது. அந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சுவாமி அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரர் சிறப்பித்து பாடல். அப்படிப்பட்ட பெருமானை எங்கு சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னா, இல்லையுள் சிற்றம்பலத்து நட்டம். அதனால இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு பெரிய நிகழ்வு. அதெல்லாம் விட உங்க ஊருக்காரரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. ஐயா அவர்கள் நம்முடைய ஆத்மார்த்த நண்பர், நம்முடைய கிருஷ்ணய்யர். அவங்க நம்ம பாத்திரம் போட்ட ஒரு மூக்காம்பிகை ஆலயம், தட்சிண மூக்காம்பிகைன்னு சொல்லி வழிபாடு பண்ணியிருக்கார். ஊர்ல இருக்கிற நாளெல்லாம் சண்டிகோமம் பண்ணுவார். சண்டிகோமங்கிறது இந்த யாக வகைகளில் மிகப்பெரிய 700 ஸ்லோகங்களை சொல்லக்கூடியது. நிறைய பொருட்கள் செலவாகும். பெரிய செலவுகளை டெய்லி சாதாரணமாக செஞ்சுட்டார். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் அவங்களுடைய மனைவி வயலின் நம்ம டிவிலெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். நீங்கள் டிவிலெல்லாம் நிறைய பார்த்துருப்போங்க. அப்படி அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஒரு இடத்துல நடத்தணும்னா ஐயா சொன்னது போல 4 பேர் ஒன்றி கூடினாதான் இந்த நிகழ்வு ரெண்டு. இல்லைன்னா நம்மளால இதை நடத்த முடியாது. ஒரே ஆள் ஒரு விஷயத்தை நடத்த முடியாது. அதன்படி நம்ம இந்த தகவலை நம்ம அப்பர் ஐயா அவர்கள் இதை சொன்னாங்க. வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி எல்லாம் பண்ணணும், யார் யாரெல்லாம் கூப்பிடணும், எப்படி எல்லாம் இதை நடக்கணுங்கிற விஷயங்களை நம்ம சிந்தனை செய்த ஆரம்பிச்சோம். அதனால அந்த வகையில நம்மளுடைய ஐயா அவர்கள் தம்பதி பூஜைன்னு இந்த மாதிரி வைபவங்கள்ல வடுகா பூஜை, கன்னியா பூஜை, சுபாசினி பூஜை, தம்பதி பூஜைன்னு 4 வகையான சிறப்பு பூஜைகள் இருக்கு. தெய்வே மனுஷ ரூபேனான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெய்வம் எல்லோருக்கும் நேரில் அருள் செய்வது இல்லை. இப்போ அவர் பாட்டு பாடும்போது சொன்னார், திருமலைக்காடுன்னு ஒரு கேட்கிறோம். அது ஞானசம்பந்தருக்காக கதவை திறந்தார், நாவுக்கரசர் சொன்னார், கதவை சாத்திட்டார்னு அந்த பாடல் சொல்லுது. அது மாதிரி சுவாமி நேரில் வருவதில்லை. ஆனா எப்படி வராராம், மனுஷ ரூபேனா. அதனால நம்ம மனுஷ ரூபத்தில் இருக்கிறவர்களை நம்ம வணங்கணுங்கிறது ஐயோ. அதன்படி ஐயா அவர்கள் இப்பொழுது இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்ப தம்பதி பூஜை செய்யப்படும். அவங்க இங்க அவங்க மாமியாருக்கு வரணும். சில சூழ்நிலை காரணமா அவங்க வரல. இருந்தாலும் அவர்கள் அந்த மூக்காம்பிகைக்கு பூஜை செய்யற அந்த ஒரு சிறப்பு, அந்த ஒரு உயர்வு, அந்த ஒரு பெருமை, அந்த அம்பாவது அவ்வளோ இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து இங்க சுவாமியும் அம்பாவும் எப்படி நமக்கு அருள் செய்கிறார்களோ அது போல அவர்களை நினைத்து இப்ப அவர்களுக்கு பூர்ணாவதி முடிந்த உடனே இப்ப பூர்ணாவதிக்கு முன்னாடியே ஒரு தம்பதி பூஜையை இப்ப நம்ம மாமகே